நல்லாட்சி அமைப்பாருன்னு நினச்சி மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நடத்தினார்னா நல்லது. அடுத்து அவரே வருவாருன்னு ஒரு நம்பிக்கை வரும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது. இருக்கிறதால மக்கள் இத்தனை பேர் போட்டு ஓட்டு வரைச்சிருக்காங்க. நம்பிக்கையை காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சீமான் கூட மாற்றம்னு வந்தாரு. ஆனால் அவருக்கு வாக்கே செலுத்தல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் பேசின பேச்சு அப்படி. என்ன பேசினார்? என்ன பிடிக்கல? அவர் பேச்சுக்கள்லாம் அதிகமாக மனுஷரை தாக்குற மாதிரி இருந்தது. அதனால் மக்களுக்கு பிடிக்காம தான் விசில் எடுத்திருக்காங்க. எதுவுமே இல்லை, தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் அவர் இது பண்ணிட்டு போயிட்டார். யார் திட்டினதுனால அவர் கூட்டு கிடைக்கல? யாரும் என்ன தவறு பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? யார் சீமா வார்த்தைகள் அனாவசியமா அனாவசியமாக பேசுறது, மற்றவங்கள வந்து இதாக பேசுறது, அவரோட என்னவோ அதை மட்டும் பேசியிருக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்கள பேசி மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. அதிகபட்சம் வந்து இவ்வளோ வருஷம் கழித்து, அதான் எம்ஜிஆருக்கு அடுத்தபடி இப்போ விஜய் தான். நாங்கள் அந்த அளவுக்கு நிறைய பேர் இவ்வளோ பெரிய மாற்றம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டது. இப்போ சொல்கிறேன், டிஎம்க்கு தான் நான் ஓட்டு போட்டது. ஆனால் நாங்கள் நினச்சே பார்க்கல இப்படி ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப நம்பிக்கை வச்சு இது பண்ணிட்டாங்க. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வேட்பாளரே யாருன்னே தெரியாதே பேருங்களே தெரியல. எங்கள் ஏரியாவில் ஆட்டோக்காரர் தான் எம்எல்ஏ, ராயபுரம் தொகுதி ஆட்டோக்காரர் தான். ஆனால் அவர் பேர் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் வந்திருக்காரு, நிறைய பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்படி கேட்குறேன், விஜயும் டிஎம்கே தான் தாக்கி பேசினாரு. அவரோட கொள்கையை பேசவே இல்லை. ஸ்டாலின் தான் ஏங்க அவர் விஜய் வந்து ஆமாம், அவரும் டிஎம்கே மட்டும். ஆனால் அதே சீமான் பண்ண ஏன் பிடிக்கல நினைக்கிறேன்? எனக்கு அப்பத்துலேருந்தே அவர் சீமான் வந்து எல்லாருமே தான். அவரோட இதில் வந்து ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் தான் வராரு, என்னென்னவோ அவர் பாட்டும் பாடுவார், ஒரு மாதிரி அவரும் பண்ணிட்டு இருப்பார். அதனால நமக்கு அப்பத்துலேருந்தே சீமானோட இது பிடிக்காமலே போயிடுச்சு. விஜய் கூட பேசினார், ஸ்டாலினை வந்து ரொம்ப பேசினார். எடுத்தவனவே யாருமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போவாங்க. எடுப்பில் அவர் ரொம்ப பேசினார் விஜயும். சரி பார்க்கலாம், ஆனால் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க மக்கள். எல்லா ரசிகர் இல்லை, கமல் வந்தார், எங்கன்னா அது அடுத்தடுத்து அந்த மாதிரி இவரும் எதுவும் இல்லாமல் போயிடுவாருன்னு நினச்சோம். ஆனால் ஓட்டு போட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை கண்டிப்பாக இவர் பயன்படுத்துவார்னு நாங்கள் நம்புகிறோம். 234 தொகுதியிலையும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, விஜய் நான் நிற்கிறேன். எங்கள் ஏரியாவில் யார் நின்னான்னு கூட தெரியாது விசில் சின்னத்துக்கு. ஆனால் விசில் ஜெயிச்சிருக்காங்க ராயபுரம் தொகுதியில். அவர் யாருன்னு கூட தெரியல, ஆட்டோ டிரைவர். ஏன்னா எப்போவுமே டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க தான் வருவாங்க. நாங்களும் இதை தான் எதிர்பார்த்தது. டக்குன்னு விசில் வந்தோன்னே அப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள். அப்போ மக்களுக்காக அவர் எதெல்லாம் செய்யணும், செஞ்சு ஆகணும். என்ன செய்வார் தெரியல, பார்க்கணும். அவர் பேசினார் இல்லையா, கண்டிப்பாக செய்வாருன்னு நாங்களும் நம்புகிறோம். ஆமாம், அவர் நிறைய விலைவாசி கட்டுப்படுத்துறது தெரிஞ்சா கூட புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற ஆட்களுக்குலாம் அதெல்லாம் தெரியுமான்ற கேள்வி. இப்போ உங்க தொகுதியில இருக்கிற ஆட்டோ, நீங்க சொன்ன அந்த வேட்பாளர் பேரே உங்களுக்கு தெரியாது. வேட்பாளர் உங்களுக்கு நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை எப்படி வருது? ஏன்னா விஜய் வந்து அவர் தொகுதியை பார்க்க முடியும், தமிழ்நாடு முழுக்க அவர் என்னென்ன திட்டங்கள் வருதுன்னு பார்க்க முடியும். தொகுதியை உங்க வேட்பாளர் தான் பார்க்க முடியும். ஆமா, அப்ப அந்த வேட்பாளர் என்ன பண்ணுவாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு எங்களுக்கு தெரியலையே. அதுதான் சொல்றேன், இது முதல் வாய்ப்பு. டக்குன்னு எல்லாருமே விஜய் நிற்கிறாருன்னு சொன்னோன்னா அந்த ஏரியாவில் இருந்த ரசிகர்கள் வந்து நாங்கள் நின்றுட்டாங்க. ஆனால் எப்படி வின் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் போட்டிருக்காங்க ஓட்டு, சும்மாலாம் கிடையாது. மக்கள் எல்லாருமே பிடிச்சி தான் மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிகமாக வந்து பெண்கள் பாதுகாப்பு, அவர் சொன்ன ஒரே வார்த்தை பெண்கள் பாதுகாப்பு. நிறைய இதில் வந்து இதனால மட்டும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் பார்க்கணுமே. எல்லாருக்குமே அடுத்தடுத்து அவங்க தலைமுறையே வரக்கூடாது இல்லையா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவரு என்ன பண்ணுறாரு நம்மளும் பார்க்கணும் இல்லையா? நாங்களும் எங்கள் வீட்டில் சண்டையும் போட்டிருக்கோம், என்ன நீங்கள் அந்த மாதிரிலாம் ஓட்டு போட்டுருக்கீங்களே எப்படி? அது இப்போ இப்படி கேட்குறேன் நான். இப்போ ஒரு 1000 ரூபாய் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாரு ஸ்டாலின். அது போகும்போது ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டாரு. மித்தபடி அவர் நான் முதல்வன் திட்டத்தில் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கிரியேட் பண்ணி அதில் படிக்க வச்சுட்டு இருந்தாரு. அது போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் மக்கள் கை விட்டு போகும்போது படிக்கிற பிள்ளைங்க வந்து சங்கடப்பட மாட்டாங்களா? ஒருவேளை விஜய் வந்து ஸ்டாலின் பண்ண எல்லாத்தையுமே மாத்திடுவாரோன்ற நம்பிக்கை வருது இல்லை? அதை விட அதிகமாக ஜெயலலிதா அம்மா அவங்க எப்படிப்பட்ட ஆட்சி பண்ணவங்க அவங்க. அப்ப அந்த டைம்ல ஸ்டாலின் அங்க போனாருன்னு தெரியல, இல்லவே இல்ல. மாத்திடுவாரான்னு கேக்குறேன். ஸ்டாலின் பண்ணதுல விஜய் திமுக மாற்றம் வருது என்ன தெரியுமா? இந்த கஞ்சா பசங்க, இந்த கற்பழி பெண்கள் பாதுகாப்பு, அது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்க மெயின் வீக்னஸ். அதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. விஜயை கொண்டு வரணும்னு மாற்றம் கொண்டு வந்தது, இதெல்லாம் ஒழிப்பாங்கன்ற ஒரே காரணம். இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் கற்பழிப்போ கஞ்சாவோ எங்கேயுமே நடக்காதுன்ற உத்தரவாதம் இருந்தாலுமே அப்படி நடந்தா விஜய் வந்து அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும். மக்கள் பேர் எதுக்கு அவர் பிரதிநிதியா உட்கார வச்சிருக்காங்க? நான் இப்படி கேட்கறேன். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விஜய் விமர்சிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ராயபுரத்தில் அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நீங்க அதை விஜய் விமர்சிப்பீங்க மாட்டீங்களா? கண்டிப்பா தப்புனா தப்பு தான் சொல்லுவோமே. ஏன்னா இவர் பண்ணாலும் தப்பு, அவர் பண்ணாலும் தப்பு. நாங்க ஓட்டு போட்டிருக்கோம், ஓட்டு போட்டதால சரி இவ்வளவு பேர் நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவர் பேசினது ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ அவர்கிட்ட பேச்சு திறமை அதிகமா இருக்கு. அது மட்டும் தான், பேச்சு திறமையிலே அவர் வந்து ஓட்டு வாங்கிட்டாரு. நல்லதுதான். ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அடுத்தடுத்து அவங்க தலைமுறையே வரக்கூடாது.
ரசிகர் விஜய் நான் இதில் சினிமா துறையில் வந்தவங்களும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதில் தான் முதல் வாட்டி வரலாறு காணாத முதல் வாட்டி இவர் சிஎம்மாக உட்கார போகிறது. அந்த வார்த்தை கேட்கறதுக்கு நாங்களும் காத்துட்டு தான் இருக்கோம். அந்த ஜோசப் விஜய் ஆகிய நான் அவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அடுத்து வர அந்த 5 வருஷமும் அவர் நடத்துகிற ஆட்சியில் இருக்குது. நல்லா பண்ணலாம் பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். பண்ணலன்னா அடுத்த வாய்ப்பு மாறும். இப்படியே கண்டிப்பா அதெல்லாம் இல்ல. பெண்கள் பாதுகாப்பு சொல்லியிருக்காரு, மற்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா அவருக்கு ஓட்டு போட்டது எங்களுக்கு எங்க ஏரியால வெயிட் பண்ணல யாருன்னே தெரியாது. 234 தொகுதியில விஜய் நிக்கிறேன்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். அதனால கண்டிப்பா அவர் எதனா ஒரு மாற்றம் கொண்டு வருவாரு. எதனா ஒரு தப்பானாலும் அடுத்து நாங்க மாறுவோம். மக்கள் விமர்சிப்பீங்களா? தவறு இருந்தா விமர்சிப்போம். கண்டிப்பா யாரா இருந்தாலும் நாங்க தப்புனா தப்பு தான் சொல்றீங்க. ஏன்னா அன்னைக்கு இப்போ கற்பழிப்பு நடக்க முடியும். ஏன்னா வந்து மனிதர்கள் அவன் மனுஷன் திருந்தணும், அப்பதான் கற்பழிப்பு நடக்கும். ஒரு ஆம்பளை திருந்தணும், அப்படிதான் நடக்கும். ஆனா இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்ன்ற கேள்வி எனக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கு இல்ல? அது அவர் சொல்லியிருக்காரு நாங்க பண்ணுவோம், அதுக்கான ஏற்பாடு நாங்க பாதுகாப்புக்கு நாங்க கொடுப்போம்னு அவர் வார்த்தை விட்டுருக்காரு. அவர் கண்டிப்பா கண்டிப்பா கேட்போம். ஏன்னா அவர் பேசும்போது எங்க கிட்ட அதுதான் கேட்டாரு. எங்க வேட்பாளர் நாங்க கேட்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.